இறைவன் சில நேரம் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணம், நீ உன்னையும் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ அடையாளம் காணத்தான். அதை நீ உணர்ந்து கொள். அப்பா என்னை தனியாக விட்டுவிட்டாரே என்று புலம்பி தள்ளாதே. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். தர்மங்களிலெல்லாம் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்படாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு நீ பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை மட்டும் செய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ, அப்படியாகிவிட்டால் என்ன பண்ணுவது, என்ன செய்வது என்று எந்த நேரமும்